டேய் மச்சான் அங்கே பாருங்களேன். என்னாச்சுடா? டேய், நாம் ஏன் அவ்வளோ செலவு பண்ணி இந்த ஆஃபீஸை ரெனோவேட் பண்ணோம்? இங்கே பாரு, நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஆஃபீஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது, ரெண்டு ரேட்டு. நாம் சொந்தமாக கூட வாங்கிக்கலாம்ல பேசி பார்த்துட்டு. அப்படின்னா சரி, போய் பார்க்கலாம் இல்லைண்ணா. சரி, அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டு வைக்கிறேன். அவங்க எப்போ பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாங்களோ அப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ என்ன சக்தி சொல்கிற? டே சக்தி, டேய். கூப்பிட்டியாடா மச்சான்? ஏய், என்ன நினப்பில் தான் இருக்கா? ஒரு வேலை சக்தி இப்போ ரொமான்ஸ் மூடில் இருக்கானா என்னவோ. டேய் அப்படிலாம் இல்லை. நீங்கள் பண்ண வேலையெல்லாம் பார்த்தா என்னால் நம்பவே முடியல. அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் என்ன எதுக்குடா சேர்த்தீங்க? நான் என்னடா அப்படி பண்ணேன் உங்களுக்கு? நீ ஒன்றும் பண்ணல, எங்கள் கூட நல்ல ஃப்ரெண்டாக இருந்தல, அது போதும் எங்களுக்கு. டே மச்சான் இருந்தாலும் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? வாயை மூடிட்டு உட்காரு. இங்கே பாரு விக்ரம் என்ன சொல்கிறான்னு. என்ன சொன்னா? சரியா போச்சு போ. டேய், புதுசாக ஒரு ஆஃபீஸ் வந்திருக்கு போல, நம்ம இருக்கிற ஏரியா பக்கம் தான். அங்கே பாரு, அந்த பிளேஸ் சூப்பராக இருந்தால் அங்கேயே ஷிஃப்ட் ஆயிடலாமா? டப்பார் இந்த முடிவெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க. சரி நீ மூடிட்டு சொல்லு. டேய் உங்களுக்கு பிடிச்சா எனக்கு ஓகே தான்டா. டேய் மச்சான், ரிப்ளை போட்டிருக்காங்கடா. ஈவினிங் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன சக்தி, போயிட்டு வந்துடலாமா? சரிடா கூப்பிட்டா வரப்போகிறேன். ஆனால் ஒன்று மச்சான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. அப்படியா? டேய் விளாடாதடா, நான் சீரியஸாக பேசுகிறேன். டேய் சீரியஸாக பேசுகிறேன், அமைதியா இருங்க. டேய் மச்சான், நான் எதுவும் பேசலை போதுமா? தானே எதிர்பார்த்தீங்க? 2 நாள் நல்லா சுற்றிட்டு வந்தது டயர்டாக இருக்குடி. இன்னைக்கு பாரு சரியான வேலை கொடுத்துட்டாங்கல்ல. ஆமாம், என்ன பண்ணுறது, நாம் தானே செஞ்சாகணும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சிடலாம். நானே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் கேட்டுக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம், நீங்கள் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நான் என்ன வேலை பண்ணிட்டேன்? என்ன துர்கா இப்படி சொல்லிட்டேன்? நீ ஒரு நியூ மேரிட் கப்புள், எப்படியா இருந்தாலும் டயர்டாக இருக்கும். நிக்கி அப்படிலாம் இல்லை, பொய் சொல்கிறாடி. ஆத்தி ஏய் ரேஷ்மாவா? அட வா ரேஷ்மா. வான்னு சொல்கிறேன்ல. என்ன வர்ஷா, வேலை முடிஞ்சுதா? இல்லடி இன்னும் இருக்கு. உங்களுக்கு எப்படி? எங்களுக்கும் இன்னும் இருக்கு. போர் அடிக்குதுடி, சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தேன், அதான் ஏஞ்சி வந்தேன். என்ன நீங்கள் 2 பேரும் ஒரே சேரில் உட்காந்துருக்கீங்க? உடைய போது இருங்க. உடஞ்சா பார்த்துக்கலாம். என்ன ஆத்தி? என்னதான் இருந்தாலும் உங்கள் ஆளுங்க அந்த ஆஃபீஸ்க்கே ஓனருன்றதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. ஐயோ, மேடமோட ஆள் மட்டும் சும்மா இருக்காரு போல, நம்மள சொல்கிறாங்க. அட இங்கே இரு ரேஷ்மா, எதுக்கு இப்படி நீ கூச்சப்பட்டு இருக்க? இவங்களுக்கு பயந்துக்கிறியா? இவங்க உன எதாவது சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறியா என்ன? ஏய் ரேஷ்மா, ஏதாச்சும் சொல்வீங்களாடி? ஐயோ, நீ அவ கூட இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்ல முடியும்? ஆமாப்பா, நீ முடிவெடுத்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்கள் பேர் ரேஷ்மா தானே? நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஜாலியாக இருங்க, என்கிட்ட எல்லாம் நல்லா பேசுங்க. ஏ ரேஷ்மா, ரொம்ப பண்ணாத, கேஷுவலாக இருக்கு. என்னாச்சு? சாரி நிக்கி, சாரி ஆத்தி. எதுக்கு? இல்ல, நானும் பிரீத்தி கூட சேர்ந்து உங்களை நிறையவே கஷ்டப்படுத்திருக்கேன். அட அதனால என்ன, விடு. அதானே முடிஞ்சு போன பத்தி எதுக்கு பேசுற? இப்ப ஜாலியா இருக்கலாம். சரி, நான் போய் உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வரட்டுமா? அட அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல இல்ல பரவாயில்ல, இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி. பரவாயில்ல நிக்கி, நான் போயிட்டு வரேன். ப்ளீஸ், நான் செய்யறேனே. சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வா. நான் வேணா கூட வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் பேசல, நானே பார்த்துப்பேன். நீங்கள் எங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். சரி. ஏய் வர்ஷா, ஆனால் நீ அவளையே மாற்றிட்டடி. அவள் என்னடி பண்ணா? அந்த பிரீத்தி கூட சேர்ந்தது அவளோட கெட்ட நேரம். அது வேணா உண்மைதான். மற்றபடி ரேஷ்மாவே என்கிட்ட சண்டைக்கு வந்ததில்லை, நல்ல பொண்ணு தான். என்னதான் எதிரியாக இருந்தாலும் என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் தான் தேவையில்லாமல் பிரீத்தி கூட சேர்ந்து உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. இவங்க கூட நம்ம ஒன்றா இருப்போம். இத்தனை நாள் தான் தப்பு பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் இப்படி எதுவும் பண்ணக்கூடாது. இந்த விஸ்வாவே மாறி இருக்கானா? கண்டிப்பா அவனுக்கு ஏதோ நடந்திருக்கும். அவன்கிட்ட கேட்போம் வந்தானா. ஏ ரேஷ்மா, என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்க? எங்கே உன் ஃப்ரெண்டு பிரீத்தி? அவளா? அவன் எங்கே போனான்னு தெரியல. அது சரி. சரி என்ன வேணும்? அதுவா, 4 இல்ல 5 காஃபி வேணும்டா, பார்சல் பண்ணி கொடுக்குறியா? என்ன 5? உனக்கு என்ன வேலைக்கு இது மாற்றி கொடுத்துட்டாங்களா என்ன? ஏன் அப்படி கேட்குற?
இல்லை நீங்கள் 2 பேரும் பண்ணுற வேலைக்கு உங்களை இன்னமும் இந்த ஆஃபீஸில் வச்சுருக்காங்களே, அதான் எடுபடி வேலைக்கு இது வச்சுருக்காங்களான்னு கேட்டேன். டேய் அப்படிலாம் இல்ல, நானே தான் வாங்கிட்டு போறேன். யாருக்கு? வேலையா இருக்கு, ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான். ஆர்த்தி, நிக்கி, வர்ஷா, அப்புறம் சத்யோட வைஃப். ஓ சரி சரி. சரி ஒரு நிமிஷம் உட்காரியா, உன்கிட்ட பேசணும். என்கிட்ட என்ன பேச போற? நீ உட்காரு, நான் சொல்றேன். இந்த பாரு, என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்குறதா இருந்தால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இப்பயே சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்ல, உட்காரு. சரி நீ காஃபி சொன்னல, சொல்லு, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் சொல்லிக்கலாம், நீ உட்காரு. சரி என்ன விஷயம் சொல்லு சீக்கிரம், எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஆமா, நீ எப்படி மாறின? என்ன மாறினேனா? டேய், நீ ஆர்த்தியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபோர்ஸா இருந்த, எப்படி மாறின இவ்வளோ சீக்கிரத்துல? அட அதுவா? ஆமா சொல்லு. ஆமாம், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு எதாவது பிளான் பண்ண போறீங்களா என்ன? டேய் டேய், ரொம்ப பண்ணாத, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் இப்ப மாறணும்னு நினைக்கிறேன். என்ன மாறணும்னு நினைக்கிறியா? ஆமா. என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ தான் இத்தனை நாள் பிரீத்திக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னு நினைச்சேன், கடைசியில் நீயே மாறுறங்கிற. அப்ப என்னை பத்தி இத்தனை நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? டேய் அப்படிலாம் இல்ல, அவ சொல்ற பிளான நான் அவ கூட இருந்து பண்ணேன், அவ்வளவுதான். அப்போ சக்தியை லவ் பண்ணியா? அது அவன் பிடிச்சிருந்துச்சு, அதனால பண்ணேன். அப்புறம் ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிட்டானே. நடுவில் விக்ரம லவ் பண்ணுற நீ? டேய் எதுக்கு இப்ப இவ்ளோ கேள்வி கேக்குற? விக்ரம் நான் லவ்லாம் பண்ணல, இவ பிரீத்தி தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணா, நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அது எதுவும் சொல்லி கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படி இப்படின்னு சொன்னா, அதனால நானும் நம்பினேன். அது சரி. இப்போ என்னாச்சு? டேய் என்னடா உட்கார வச்சு இத்தனை கேள்வி கேக்குற? உன்னோட மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். அதுவா, நான் எவ்வளோ உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அவங்க கரெக்டாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒத்துமையாக தான் இருக்காங்க, என்னதான் பிரிஞ்சாலும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வர்ஷா இருக்கால, அவன் என்கிட்ட இருந்து நார்மலாக பேசுகிறான், கேஷுவலாக பேசுகிறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நான் எவ்வளவோ கெட்டது பண்ணியிருக்கேன், ஆனால் அப்படி இருந்தும் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் கொஞ்சம் மாறலான்னு தோணுச்சு, அதான் உன்கிட்ட கேட்கலான்னு தோணுச்சு, வந்து கேட்டேன். நீ என்னன்னா என்ன இத்தனை கேள்வி கேட்குற? சரி சரி, இனிமே எதுவும் கேட்கல. உண்மையாலுமே நீ மாறணும்னு நினைக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். சரி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நைட்டு ஆர்த்தி இங்கே இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நம்பி நானும் ஆர்த்தியை பக்கத்துக்கு போனேன். அப்புறம் என்ன, என்னை கடத்திட்டு போயிட்டானுங்க. என்னடா சொல்ற? அப்ப உன்னை கொலை பண்றேன்னு மிரட்டுனாங்களா என்ன? ஏய், அப்படி பண்ணியிருந்தா நான்லாம் இந்த நேரத்துக்கு இப்படி மாறி இருக்கவே மாட்டேன். திரும்ப அவங்கள எப்படியாச்சும் கொல்லணும்னு தான் நினச்சிருப்பேன். அப்படியா? அப்ப வேற என்ன பண்ணாங்க? எதுக்கு தான் உன்னை கடத்திட்டு போனாங்க? அது ஏன்டி கேட்குற? ஏதோ பாலடைஞ்ச பங்களாவாட்டிருக்கு, ஏதோ காட்டுக்கு நடுவில் என்னை கூப்பிட்டு போய் விட்டானுங்க. என்னை கட்டிலாம் போடல. அப்புறம் என்ன, தப்பிச்சு வர வேண்டியதானே? அப்படிதான் நானும் தப்பிச்சு வரத்துக்கு அவ்வளோ ட்ரை பண்ணேன். அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், என்னால் அந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியலன்னா பார்த்துக்கோயேன். அப்போ தான் புரிஞ்சுது, அதனால தான் என்னை கட்டி போடாம விட்டாங்கன்னு. அப்புறம் எப்படி தான் வெளில வந்த? நானும் விடிய தப்பிக்க ட்ரை பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஒரு நிமிஷத்தில் செத்து கூட போயிடலாம் போல நினச்சேன் தெரியுமா. அழுகாச்சே வந்துருச்சு. என்ன சொல்ற, நீ அழுதியா? ஆமாம், எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் அந்த நேரத்தில் அழுக தான் செய்வானுங்க. அப்புறம் காலையில் அருணை கூப்பிட்டு வந்தானுங்க. அருண் வந்து என்னடா இவனை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்கள திட்டினான். அப்புறம் என்னை விட்டுற சொல்லிட்டான். அருணே சொல்லிட்டான். அருண் மட்டும் நினச்சிருந்தான்னு வையன், என்னை அங்கேயே போட்டு தள்ளியிருக்கலாம். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொன்னாங்க, போட்டு தள்ளிடுறா, பிரச்சனை முடிஞ்சுதுன்னு. நான் அவன் தான் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அப்படின்னு சொல்லி என்னை விட்டானுங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நாம் தான் தேவையில்லாமல் ஆற்றி பின்னாடி சுற்றிட்டு இருக்கோன்ட்டு. இப்போ பாரு, நான் நல்லா இருக்கேன். எனக்கு இன்னும் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. மெயினாக ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தனியாக போய் மாட்டிக்கிட்டு லூஸு மாதிரி நான் கஷ்டப்பட்டது தான் மிச்சம். அப்பயே சொன்னான் என் ஃப்ரெண்டு, அவன் பேச்சை காமிச்சு கேட்டு நான் இங்கேயே இருந்திருக்கலாம். கேட்காம தேவையெல்லாம் போய் நான் தான் மாட்டிக்கிட்டேன். இப்போ பாரு, நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், எந்த தொல்லையும் இல்லை.
தேவையில்லாமல் இன்னொருத்தவங்க பின்னாடி போக தேவையில்லைல்ல. ஓ அதுக்கப்புறமேட்டு தான் நீ காவியா லவ் பண்ணியா? ஹேய், காவியா என்ன சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. எனக்கு தான் அது தெரியல. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு புரிய வச்சான். அப்புறம் நான் அவகிட்ட பேசி நாங்கள் சேர்ந்துட்டோம். சூப்பர் தான். சரி, இப்போ என்ன? நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ மாறுறதும் உன் இஷ்டம். கெட்டவங்களா இருந்து மட்டும் நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. கொஞ்சம் நல்ல வழியிலையும் தான் போய் பார்ப்போமே. சரி, உனக்கு என்ன காஃபி தானே? நான் பார்சல் பண்ணி கொடுத்து விடுறேன். சரிடா சரி. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் போய் அந்த பிரீத்திட்டு சொல்லிட்டு இருக்காத. அவெல்லாம் உன்ன மாதிரி பொறுமையெல்லாம் கேட்க மாட்டா. சரி சரி, அவளாம் புரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குடி. இன்னைக்கு செம்ம வேலை ஆஃபீஸில். ஆமாம் ஆமாம், நீங்கள் வேலை செய்யறதை பார்த்தே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் இந்த வருஷம் இன்னும் மாதிரி ஃபோன் பேசிட்டு வரா தெரியலையே. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல. என்ன மேடம் இவ்வளோ நேரமாக உனக்கு ஃபோன் பேச? அவங்க வரத்துக்கு லேட் ஆகுமா? இன்னும் அந்த ஆஃபீஸ் ஓனர் இருக்கார்ல, அவர் இன்னும் வரவே இல்லையா. அவர் வந்து ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்களாம். லேட் ஆகும், நீங்கள் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆஃபீஸ் சூப்பராக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். புது ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணேன். ஆமாம். சரி, நமக்கு இன்னும் வேலை முடியல ஆஃபீஸில். கொஞ்சம் சீக்கிரமாகவே படுத்து காலைல சீக்கிரமாக போகலாமா? ஆமாம். அட சார், எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? என்னாச்சு? அது காலையில் இவ்வளோ சீக்கிரமா? சொல்லுங்க. அட என்னப்பா நீங்க விஷயமே தெரியாம இருக்கீங்க. என்னாச்சுன்னு சொன்னால் தானே சார் தெரியும். உங்களோட எல்லா பேரையும் போட்டு நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு ஹைலைட்டடான ஒரு நியூஸ் வந்திருக்கு. பாத்தீங்களா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பார்க்கலையே. நாங்களே நேற்று நைட்டு வேற ஒரு ஆஃபீஸை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டோம். காலைல நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் ஏஞ்சி வரோம். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் பேப்பரை போய் பாருங்க. உங்களை போட்டு அப்படியே கிளின்னு கிழிச்சு வச்சிருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க? என்ன போட்டிருக்கு? அருண் இருக்கான்ல, அவனோட பவரை வச்சு அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபீஸ் எல்லாம் பார்த்து அபகரிச்சிக்கிறீங்கன்னு போட்டுக்கிறாங்க. என்ன? இதெல்லாம் நியாயமே இல்லை. அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன் இதை பற்றி பேசுறதுக்கு. இப்படியும் கண்டிப்பாக ப்ரெஸ்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க. என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்லி சமாளிக்க போகிறீங்க? எனக்கு அதை நினச்சாதான் ஒரே பதட்டமாக இருக்குது. இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல. ப்ரெஸ்காரங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை விட மாட்டாங்க.